சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு. அட பாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்தத்தின் இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தமில்லை. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு. அட பாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மணி. ஹாய் ஹலோ வணக்கம், உங்கள் ராம் யோகா மயிலன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து நம்ம மதுரையை நோக்கி தான் போறோம். எதுக்காக போறோம்னா, நம்ம ராஜபாளையத்தில் உள்ள ராம்ஜானா ஜீனா ஏதோ ஒரு பேர், அந்த அக்கா பேர் தெரியல. ஆமா, சின்னு. அவங்க ரெண்டு பேரும் ராம் லக்ஷ்மன் ரெண்டு பேருடைய ஆமா பார்த்திருப்பீங்க. நம்ம பால் காட்சி வந்திருக்காங்க, நம்மளோட ஐடியில வந்திருக்காங்க. ரொம்ப க்ளோஸ் நாங்க வந்து அவங்க. ஆமா, இந்த இன்ஸ்டாகிராம் யூடியூப் இது மூலியமா தான் கிடைச்ச அந்த ஒரு சொந்தம். அவங்க மகன் ரெண்டு பேருமே, அவங்க ரெண்டு பேர் அண்ணன் தம்பி ரெண்டு பேரோட குழந்தைகளுக்கு இன்னைக்கு வந்து மதுரையில வந்து மொட்டை ஃபங்க்ஷன். நீங்க வீடியோல பாத்திருப்பீங்க யார் யார் வந்திருப்பாங்க என்னன்னு எல்லாமே வீடியோல ஃபுல்லா பாருங்க. ஏன்னா எல்லாருமே வந்திருக்காங்க, ஏகப்பட்ட பேருக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஆமா, நல்லா ஒரு சாப்பாடு, திருப்தியான ஒரு சாப்பாடு, சூப்பரான சாப்பாடு. ஆமா, அந்த வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க. நம்ம சேனல்ல புதுசாக பாக்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம், ஆரம்பிக்கலாங்களா? காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை. சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே. நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு என்ன கலர் சாரி இது சிமெண்ட் சில்வர் சிமெண்ட்ங்கிற மாதிரி சாரி கட்டியிருக்கேன். ரொம்ப நாளா கட்டணும் நினைச்சிட்டே இருந்த சாரி கட்டியாச்சு. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நான் வேர் பண்ணிக்கிறது நம்மளுடைய யோகா யூனிக் ஜுவல்லரி தான். இந்த ஜுவல்லரி பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்கு. வேணும்ன்றவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஃபோன் நம்பர் வந்து நிறைய இன்ஸ்டால போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்ம ஷாப் என்னைக்கு ஓப்பன் பண்றோம்னு பாத்தீங்கன்னா வர 28 ஷாப் ஓப்பன். 28ஆம் தேதி ஜனவரி புதன்கிழமை வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஷாப் ஓப்பன். எங்கன பக்கத்துல இருக்க ஊர் எல்லாருமே வந்து வாங்கணும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நேரா சிவகங்கை நோக்கி வாங்க. அட்ரஸ் பார்க்கணும்னாலும் வாங்க, ஜுவல்லரி வாங்கணும் எடுத்துருவேன் அப்படின்ற அளவுக்கு வந்துருந்தேன். எல்லாருமே வந்துருங்க. அதுக்கிட்ட என்ன கிழமைனா புதன்கிழமை. அது மட்டும் இல்லாத உளறிக்கிட்டு இருக்கு. எங்க பிளேஸ்ன்னு பாத்தீங்கன்னா சிவகங்கை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பூர்விகா ஷோரூம் வாங்க. அதாவது மொபைல் கடை பூர்விகான்னு சொல்லுவாங்க. அதுக்கு பக்கத்துல தான் நம்ம கடை. எங்களுக்கு வந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எங்க கடை அப்படின்றது தெரிஞ்சிடும். கண்டிப்பா வாங்க, விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன். சரி, மதுரை போகணும். என்ன கலெக்ஷன்னா நம்ம ஒன்றாம் ஃபார்மிங் ஜுவல்லரிஸ் எல்லா கலெக்ஷனுமே இருக்கு. எல்லாமே இருக்கு, A to Z எல்லா கலெக்ஷனுமே இருக்கு. வேணும் ஆர்டர் பண்ணிக்கோங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு. ஓகே, நம்ம கூட போய் ஃபங்க்ஷனை போய் அட்டெண்ட் பண்ணிட்டு வாங்க. போங்க. ஆமா, எங்க போறோம்? பாண்டி கோயிலுக்கு போறோம். பாண்டி கோயிலுக்கு நம்ம கடைசி எப்போ போனோம் உனக்கு ஞாபகம் இருக்கா? பாண்டி கோயிலுக்கு இந்த கார் வாங்கிட்டு போனோம்னு நினைக்கிறேன். இல்ல, யாரோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம். நம்ம எங்கேயோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு பாண்டி கோயிலுக்கு போனோம். இதை கெடா விருதுக்கு போயிட்டு போனோம். அப்போ போனதான். அதுக்கடுத்து வந்து இன்னைக்கு தான் போறோம். யார் ஃபங்க்ஷனுக்கு போறோம் அப்படின்னா நாங்கள் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருப்போம். நம்மளோட ராம் ஷின்னு தானே அவங்க. ராம் ஷின்னுன்ற அவங்க பேர், அந்த சிஸ்டரோட ஃபுல் நேம் எனக்கு தெரியல. அவங்களோட இன்ஸ்டாகிராம் நேம் தான் எங்களுக்கு தெரியும், ராம் ஷின்னு. அவங்களோட மொட்டை ஃபங்க்ஷன். பையனுக்கும் பொண்ணுக்கும் மொட்டை. எங்களுக்கு வந்து ஃபுல்லா வேலை, வெளியே கூட போக முடியாத அளவுக்கு வேலை. எங்களால எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அலைச்சலா இருந்தாலும் சரி, யாரையும் நம்மளுக்கு வந்து வேலைக்கும் யாரும் சொல்லலை, நம்மளே தான் எல்லாமே பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா இப்ப ஆர்டர் ஆகுறதே நம்ம போடணும், கடை ஓப்பனிங்கையும் பார்க்கணும், கடை வேலை நடக்குதான்னு பார்க்கணும். எல்லா வேலையும் ஒரே 2 ஆளா இழுத்து போட்டு பண்ணிட்டு இருக்கோமா, அதனால ஒண்ணுமே பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் வந்து ஃபங்க்ஷனுக்கு போற பிளானே எங்களுக்கு இல்லை. கடைசியில சரி ஓகே போயிட்டு தலையை காமிச்சிட்டு ஓடி வந்துருவோம் அப்படின்ற பிளான்ல தான் ஓடிட்டு இருக்கோம். ஏன்னா சுத்தமா ஒர்க் செய்யறதுனால போய்க்கிறோம், ஃப்ரீ ஆயிட்டு அப்படின்னு நினைச்சோம். சரி, பக்கத்துல மதுரைன்றனால போறோம். இதுவே கண்டிப்பா கேன்சல்
கேன்சல் அப்படி சொல்லிருப்போம், வர முடியாது சிஸ்டர் அப்படி. இப்ப கிளம்புறதுக்கு முன்னாடி கூட நான் வெளியில ஃபுல் அண்ட் ஃபுல் டிப்ரெஷன்ல வராராமே. இது அதுக்கு என்ன பண்ணுவாங்க அது அப்படின்னு எல்லா நேத்தும் அப்படிதான் வெளியே போயிட்டோம். இன்னைக்கும் கரெக்டா ஃபங்க்ஷனு 25 வேற அடுத்து ஃபங்க்ஷன் இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒர்க்லேயே போயிட்டு இருக்கனாலதான் போக முடியும். எங்கேயுமே எங்களால் நகல முடியல. நிறைய ஃபங்க்ஷன் எங்களால போக முடியல. என்ன எங்க ஏரியா சைடு அத்தனை பேர் எங்களுக்கு பால் காய்ச்சிக்கு வந்தவங்க, மொய் செஞ்சவங்களுக்கு நிறைய பேருக்கு போக முடியல. காசு தான் கொடுத்து விடுற மாதிரி ஆகி போயிடுச்சு. சரி ஓகே, இங்க கூட மதுரைன்றனால சரி ஓகே ஓடிக்கிட்டே வந்துரும் அப்படின்ற பிளான்ல தான் வந்து எல்லாரும் வராங்க. நாங்க தான் போறோம் நினைச்சா பார்த்தா எல்லாருமே ஃபேமிலியே வராங்க. நம்ம இன்ஸ்டா ஃபேமிலி வெங்கட் மச்சான் டாப்ல அடுத்து நிறைய பேர் வராங்க. யாருன்னு தெரியல, போனாதான் தெரியும். போனா ஒர்க் அதிகமா இருக்குன்னு நாங்களே முதல் வரமா வரலையான்னு தெரியல, ஒரு அம்புக்குறியில இருந்துச்சு. இப்ப நாங்க போறதே பெரியதுதான். தான் கிளம்பி போறோம். வேற என்ன சொல்லிட்டாங்க, அது மரியாதை இல்லை. நம்ம வீட்டுல இருந்துட்டோம்னா நம்ம கூப்பிட்டோன்னு ஓடி வந்தாங்க 2 பேருமே. சரி அவங்களே ஃப்ரீ டயத்துல தான் அது வச்சிருக்காங்க. அப்போது ஈஸியா போச்சு. அங்கதான் போறோம், யார் யார் இருக்கான்னு மட்டும் பாருங்க. அவங்க அங்க இருந்து பாண்டிகள் விட்டுக்குது, எங்களுக்கு கொஞ்சம் நல்லதா போயிடுச்சு. பரவாயில்ல, அப்பா நம்ம பாண்டிகை வைக்கிறோம், அப்ப பக்கத்துல போயிட்டு வந்துடலாம்ப்பா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாரும் வருவாங்க. நான் உங்களுக்கு வீடியோ முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணி எடுக்கிறோம். பாருங்க, என்ஜாய் பண்ணி பாருங்க. இருப்பேன் மண்டை காஞ்சு போன் மேல போன் வந்துட்டே இருக்கு. ஒர்க்கிங் மேன் ஆயிட்டார் ராமன். ஒரு பிசினஸ் மேன் ஆனோன்னா அவரால் அவர் கையும் ஓடல காலும் ஓடல, ஆளை பிடிக்கவே முடியவில்லை அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. ஓகே, பார்க்கலாம் எந்த அளவுக்கு போய் என்ஜாய் பண்றோம்னு தெரியல. பார்க்கலாம், ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லாரி இல்ல, அதுல ஒல்லியா இருக்கு. முடி வேற வெட்டி விட்டேன் தான் நேத்து. ரொம்ப நிறைய முடி வச்சிருந்தேன். இப்போ கோயிலுக்குள்ள போய் மண்டபத்தை அட்டன் பண்ணிட்டு இப்போ கோயிலுக்கு போறோம். கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு நம்ம சிஸ்டர் வந்திருக்காங்க. வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் சென்று மீட் பண்ணிருக்கோம். ஆமா, அன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டதோட சரி. நானும் ஃபோன்லலாம் பேசிட்டே இருக்கோம். ஆனால் அப்பா இது ரொம்ப பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். எப்படி ஷூட்டிங் வந்து நான் உங்களுக்கு செக் பண்ணிட்டு சொல்றேன். பயங்கரமான பட்டையா இருக்கிறாமா? நாங்கள் எங்களோட நம்மளோட அம்முக்குட்டி இருந்தாங்க. அவர் கடை போட்டிருக்காரு, ஸ்வீட் கொடுத்தாரு. முத கடைக்கு வந்துருக்கோம். ஸ்வீட் நல்லா இருக்கு. முன்னாடி அக்ரிமெண்ட் போட்ட ஒரு ஆள் இதுதான். அப்ப எப்படியே தீட்டு போயிடுவாங்க. ஹாய் ஹாய், ஹாய். ரொம்ப நாள் ஆச்சுனக்கா பார்த்து, ரொம்ப நாள் ஆச்சு. பாருங்க பாருங்க, இங்க பாருங்க உங்க மூஞ்சில எங்க வீடியோல பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. நான் எடுத்துருவா. எடுத்துட்டேன் வீடியோ முடி நல்லா இருக்குப்பா. போட்டோ எடு.
வீடியோ ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம் இந்த டீமியை. நீங்கள் எடுங்க சார். அது நான் கிடையாது, நான் லிப்டிக் போடவே கொண்டுருவேன். இப்போ ஒரு வீடியோ எடுத்தோம் அதுக்கு நீங்க லோக்கல் வச்சிருக்கீங்க, அது பிராண்டட் வச்சிருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருக்குல்ல? ஏன் அப்படியே இருக்கு அச்சு, அப்படியே அவ்வளோ அழகா தெரியுது. இந்த வீடியோ பாரு. எந்த ஃபங்க்ஷனுக்காக வந்து சாப்பிடாம இருக்கேனா? ஒரு வீடியோ வரோம்ண்ணா. இல்லை இல்லை இல்லை
இங்கே பாருங்க இங்கே பாருங்க. ஹாய், ரொம்ப நாள் சென்று வந்து இவங்க எல்லாம் மீட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு, 1 வருஷம் முன்னையே இருக்கும். சரி வாங்க வீட்டுக்கு வாடி. வீட்டுக்கு வந்ததே இல்லை தானே? 2 பேரும் வந்ததில்லை தானே எங்கள் வீட்டுக்கு? பால் காய்ச்சி வாங்க எல்லாரும் வாங்க. ஓகே, நல்லா இருக்கு, அழகா இருக்கு. வாய் பார்க்குறீங்க. ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துட்டோம். நல்லபடியாக ஃபங்க்ஷன் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்தையுமே மீட் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடை வேலை அப்படி இப்படின்னு ஓடுவோம். அடுத்து ஒரு 25 வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது யார் வீட்டு ஃபங்க்ஷன் வெயிட் பண்ணி பாருங்கள். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ஜுவல்லரி ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எப்போ ஓப்பனிங் தெரியாமவே இருக்கீங்க. 28 தான் ஓப்பனிங். அண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சாரீ பிஸ்னஸ்லாம் பண்ணுறீங்களான்னு கேட்குறீங்க. சாரீ பிஸ்னஸ் நான் பண்ண கிடையாது. நான் கட்டுற சாரீ எதுவுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இல்லை. ரீசெண்டாக பொங்கலுக்கு கட்டின சாரியோ, அதுக்கடுத்து மாட்டு பொங்கலுக்கு கட்டின செட் சாரியோ எதுவுமே நம்மக்கிட்ட அவைலபிள் கிடையாது. நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க மெசேஜில். ஜுவல்லரி மட்டும் நம்மக்கிட்ட கேளுங்க, சாரீஸ்லாம் நம்மகிட்ட இல்லை. ஓகேங்களா? சாரீஸ் பார்த்தீங்கன்னா லெக்சரல் சாரீஸ் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த சாரியாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா லெக்சரல்கிட்ட கேளுங்க, அவங்க இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க. நிறைய பேர் எங்கிட்ட அதையே 2-3 நாளாக எனக்கு வந்துட்டு இருக்க மெசேஜ் அதாக தான் இருக்குது. என்கிட்ட சாரீ இல்லை. இன்னொரு தடவை சொல்லிக்கிறேன், சாரீ பிஸ்னஸ் நான் இப்போ பண்ணலை, ஜுவல்லரி மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? நம்ம வந்து ஜுவல்லரி ஃபுல் அண்ட் ஃபுல் போயிட்டுருக்கு. ஜுவல்லரி கடை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஷாப் பார்த்தீங்கன்னா நம்மளோட சிவகங்கையில் பூர்விகா ஷோரூம் பக்கத்தில் பேக் சைடில் நம்ம கடை ஓப்பன் பண்ண போகிறோம். மிஸ் பண்ணிடாதீங்க, எல்லோரும் விசிட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க 28லேருந்து. பாய்.